வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் இழந்த ஒன்று இருக்கும். பணம், உறவு, வேலை, மன நிம்மதி. எதை இழந்தாலும் அதை மீண்டும் பெற ஒரு ஆசை எல்லோருக்கும் இருக்கும். இந்த வீடியோவில் இழந்ததை மீட்டு தரும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்றை பகிரப் போகிறேன். இது வெறும் மந்திரம் அல்ல. 11 வாரங்கள் தொடர்ச்சியாக செய்தால் இழந்தது திரும்ப கிடைப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் முன்னெச்சரிக்கை, இதை நம்பி ஒழுங்காக செய்பவர்களுக்குத்தான் பலன். சந்தேகத்துடன் செய்தால் பலனில்லை. முடிவில் ஒரு முக்கிய டிப்ஸ். எந்த சூரியோதயத்தில் எந்த கையால் எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்று விரிவாக சொல்கிறேன். இழப்பு என்பது ஏன் நிகழ்கிறது? முதலில் ஒரு முக்கியமான உண்மை. நாம் எதையாவது இழக்கும்போது அது தற்செயல் நிகழ்வு இல்லை. வேதாந்தம் சொல்கிறது, இழப்பு என்பது நம் முந்தைய கர்மாவின் பிரதிபலிப்பு. ஆனால் பயப்படாதீர்கள். இழந்ததை மீட்க ஒரு பலமான மந்திர சக்தி உண்டு. அது ஹயக்ரீவ மந்திரம் அல்லது குபேர மந்திரம் அல்லது ஸ்ரீ சுதர்சன மந்திரம். உங்கள் இழப்பு எதை சார்ந்துள்ளது என்பதை பொறுத்து. இதோ ஒரு சுவாரஸ்ய தகவல். புராணங்களின்படி தேவர்கள் அமுதத்தை இழந்தபோது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து மீண்டும் கொடுத்தார். அதே மோகினியின் பிம்பம்தான் லலிதா சக்தி, இழந்ததை மீட்கும் சக்தி. நாம் இங்கு பயன்படுத்தும் மந்திரம் கிளிக் குபேர மந்திரம் மற்றும் லலிதா பஞ்சமி கலவை. 11 வாரம். ஏன் இந்த எண்? ஏன் 11 வாரங்கள்? சும்மா சொல்லவில்லை. 11 என்பது ருத்ரரின் எண். ருத்ரரிடமிருந்து வரும் சக்தி இழந்ததை மீட்கும். சந்திரனின் 11வது திதி ஏகாதசி அன்று விரதமிருந்து இந்த மந்திரத்தை உச்சரித்தால் சந்திரனின் மறந்த கலைகள் 16 கலைகள் மீண்டும் நமக்கு கிடைக்கும். தந்திர சாஸ்திரப்படி 11 வாரங்கள் என்பது ஒரு மன மாற்றத்திற்கான உளவியல் சுழற்சி. 84 நாட்கள். இது உடலின் செல் ரீப்ளேஸ்மெண்ட் சுழற்சி. அதாவது 11 வாரங்கள் செய்தால் உங்கள் உடல், மனம், ஆற்றல் அனைத்தும் மாறி இழந்தது உங்களை நோக்கி வரத் தொடங்கும். இதோ அந்த மந்திரம். தயவு செய்து உச்சரிப்பை கவனமாக கேளுங்கள். மந்திரம்: ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம். இழந்தது மீள. ஆகாயத்தில் பறந்ததும் நிலத்தில் மறைந்ததும் என் கையில் அகிலம். தத்வமஷி ஸ்வாஹா. தமிழில் பொருள்: ஓம் பிரபஞ்ச ஒளி, ஸ்ரீம் செல்வம், க்ரீம் இதய சக்தி, க்ளீம் இழுவை சக்தி, ஐம் ஞானம், சௌம் பாதுகாப்பு. இழந்ததை மீட்டுக்கொள்ள. ஆகாயத்தில் பறந்ததும் நிலத்தில் மறைந்ததும் அனைத்தும் என் கையில் அடங்கட்டும். தத்வமசி, நீயே அந்த பரம்பொருள். ஸ்வாஹா, அர்ப்பணம். இந்த மந்திரம் 9 முறை தினமும் சொல்ல வேண்டும். ஆனால் 11 வாரங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட தவற வேண்டாம். இந்த மந்திரம் எப்படி வேலை செய்கிறது? இப்போது ஒரு சுவாரஸ்யமான அறிவியல். மந்திரம் என்பது ஒரு ஒலி அதிர்வு. இந்த மந்திரத்தில் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் என்பது 3 பீஜாஷரங்கள். ஸ்ரீம் லக்ஷ்மியின் இழுவை சக்தி. நீங்கள் இழந்த பணம், செல்வத்தை மீண்டும் உங்களிடம் இழுக்கும். க்ரீம் இதய சக்தி. துரோகம், மோசடியால் இழந்த பொருளை மீட்கும். க்ளீம் காமரூப பீஜம். உறவுகளை மீட்டெடுக்கும். இந்த 3ம் சேர்ந்து இழந்த பொருள், உறவின் ஆற்றல் தடத்தை தேடி அதை திரும்ப கொண்டு வரும். நியூரோ சயின்ஸ் படி 11 வாரங்கள் ஒரே மந்திரத்தை சொன்னால் மூளையில் நியூரல் பாத்வே மாறி இழப்பை ஈர்க்கும் நிலை உருவாகும். இப்போது விதிமுறைகளை மிக தெளிவாக சொல்கிறேன். தேவையான பொருட்கள்: ஒரு செப்பு பாத்திரம், தண்ணீர், சிவப்பு வஸ்திரம், ரூபாய் துட்டு, சிறிய சிவப்பு துணி, மஞ்சள், குங்குமம், 11 அகில் துண்டுகள் அல்லது 11 சந்தனக்கட்டை, ஒரு கண்ணாடி மணி அல்லது சிறிய மணி. செய்முறை: முதலாவது, காலை 4:30 முதல் 6 மணிக்குள், சூரியோதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு சிவப்பு வஸ்திரத்தின் மேல் அமருங்கள். இரண்டாவது, செப்பு பாத்திரத்தில் தண்ணீர், மஞ்சள், குங்குமம் போட்டு அதில் உங்கள் முகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது, மந்திரத்தை 9 முறை மெதுவாக சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் இழந்த பொருளையோ அல்லது உறவையோ நினைத்து பாருங்கள். நான்காவது, பிறகு அந்த தண்ணீரை வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஊற்றவும். ஐந்தாவது, முடிந்ததும் 11 முறை மணி அடிக்கவும். இந்த மந்திரம் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பாக கூறாததால் அனைத்து நம்பிக்கையினருக்கும் ஏற்றது. 11 வாரங்களில் நடக்கும் அறிகுறிகள். நான் முன்னேற எச்சரிக்கிறேன். இது மாயாஜாலம் கிடையாது.
ஆனால் அறிகுறிகள் கண்டிப்பாக தெரியும். முதலாவது வாரம் தூக்கத்தில் இழந்த பொருள் பற்றிய கனவு வரும். 3வது வாரம் பழைய நினைவுகள் திடீரென நினைவுக்கு வரும். 5வது வாரம் இழந்தவரிடமிருந்து எதிர்பாராத தொடர்பு கிடைக்கும். கால், மெசேஜ், லெட்டர். 7வது வாரம் உங்கள் கையில் தேடாத பணமோ அல்லது பொருளோ தற்செயலாக சேரும். 9வது வாரம் மிக பழைய இழப்பு பற்றிய திடீர் வெளிப்பாடு. 11வது வாரம் நீங்கள் இழந்தது முழுமையாகவோ அல்லது அதற்கு சமமான மாற்றாகவோ திரும்பும். நிரூபிக்கப்பட்ட உதாரணம்: என் பார்வையாளர்களில் ஒருவர் தனது காணாமல் போன தாயாரின் மரத்துண்டு மலையாள உறவை கண்டுபிடித்தார். இன்னொருவர் 3 ஆண்டுகளுக்கு முன் இழந்த நகையை பத்திரிகை அறிவிப்பின்படி திருப்பி பெற்றார். இந்த 11 வாரங்களில் பின்வருவனவற்றை செய்யக்கூடாது. கண்டிப்பாக தவறுங்கள். முதலாவது, புலால் உணவு, மதுபானம் வேண்டாம். 2வது, முடி வெட்டி கொள்ளக்கூடாது, ஏனென்றால் முடியில் ஆற்றல் நிலைக்கிறது. 3வது, சிவப்பு, கருப்பு மற்றும் நீல நிற ஆடைகளை தவிருங்கள். வெள்ளை, மஞ்சள், காவியரை உடுத்துங்கள். 4வது, வீட்டில் பூனையை விரட்டிவிடக்கூடாது. பூனை குபேரனின் வாகனம். 5வது, ஒருவருக்கு தெரிந்து பொய் சொல்லக்கூடாது. மந்திரம் திரும்பும். இந்த ஒழுங்கினை மீறினால் 11 வாரங்கள் ஆனாலும் பலன் தாமதமாகும். இந்த மந்திரம் எல்லோருக்கும் வேலை செய்யும். ஆனால் கீழ்கண்டவர்களுக்கு 7 வாரத்திற்குள்ளேயே பலன் தெரியும். உடன் பிறந்தாளுக்காக இழந்ததை மீட்பவர்கள், பசுவிற்கு வாரத்தில் ஒரு முறை சோறு போடுபவர்கள், அமாவாசை பௌர்ணமி நாளில் 11 முறை இந்த மந்திரத்தை 3 முறை சொல்பவர்கள். இன்று இரவே செய்யலாமா? வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை தொடங்குங்கள். நல்ல பலன். மந்திரத்தை சொல்லும்போது கையில் வெள்ளி நாணயம் அல்லது குதிரை கோலம் வைத்து கொண்டால் இழந்தது மிக வேகமாக திரும்பும். நான் சொல்லும் மந்திரத்தை நம்பிக்கையுடன் 11 வாரங்கள் சொல்லி பாருங்கள். இழந்ததை மீட்கும் சக்தி உங்கள் நாவின் நுனியில் இருக்கிறது. உங்கள் அனுபவத்தை 11 வாரங்கள் கழித்து கமெண்டில் எழுதுங்கள். தயவு செய்து மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்கள். அவர்களும் இழந்ததை மீட்கட்டும். இந்த மந்திரத்தை 108 முறை ஒரே நாளில் சொல்லக்கூடாது. 9 முறைதான் போதும். சக்திகளின் அருளால் நீங்கள் இழந்த ஒவ்வொன்றும் திரும்ப கிடைக்கட்டும். தத்துவம் அசி, நீயே அது. வணக்கம்.